இன்னும் போச்சுட்டு நேரா ஒரு வழியா நாங்கள் வந்துட்டோம். மின்டல் வைல்டுக்கு வந்துட்டோம். 10 மணி. இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து 4 மணிக்கு செக்இன் பண்ண வேண்டியது. அங்கே கூட பாருங்கள், செக்இன் டைம் 12, அப்புறம் செக் அவுட் டைம் வந்து 11 AM மார்னிங். ஆனால் நம்ம காலையிலையும் சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஓகே, பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து ரீச் ஆனதே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ரூமை காட்டுறேன். இப்போ வால்பாறையில் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கான ரூம். ஹீட்டர் ஆல் டைம் இருக்குமா? அப்போதான் சொல்லிட்டு போனாப்புல. இந்த பால்கனி வந்து இதோ இப்படி உட்கார்ற செட்டப்போட இருக்கு இல்லையா, இதுக்கு தனி சார்ஜஸ். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கான்னு தெரியல, நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள வாக்கி விட்டா பூச்சி வருதுப்பா, ரொம்ப நேரம் திறந்து இருக்காத. ஓரளவு தெரியுது. சரி வாப்பா, உள்ள போலாம் பாப்போம். காலையில தான் தெரியும், ஒன்றும் தெரியலவா? ஓகே, பண்ணிடுவோம். பாத்ரா. ஓகே, அப்படியே நாங்கள் சாப்பாடும் ஒரு வழியாக தேடி வாங்கிட்டோம். அதுக்கு தான் லேட் ஆச்சு பார்த்தீங்களா, சாப்பாடு வாங்க தான் லேட் ஆயிடுச்சு. இங்கேயே பண்ணித்தரேன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணுறோன்னு சொன்னனால நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். குளிர்து வேற நல்லா. குளிர்தா? எனக்கு பயங்கரமா குளிர்து. ஆமா, அங்க என்ன அடி வெயில். கேரளால செம்ம வெயில். செம வெயில். அப்படியே ஏற ஏற பயங்கர குளிர். அதுக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்ல, சில்லுன்னு. ஓகே, அடுத்தது சொல்ல வந்துட்டேன். என்னதுமா? அடுத்த பிளேஸ் சொல்ல வந்துட்டேன்னு. சரி, ஓகே, நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஏய், யார்டா பேசிட்டு இருக்க? வாடா இங்க. சரி சரி சரி. ஹலோ மக்களே, குட் மார்னிங். இந்த ட்ரிப்பு எதுக்குன்னே சொல்லல உங்களுக்கு. மூசியோட பர்த்டே இன்னைக்கு 17. மைக் எங்க? அதுக்கான ட்ரிப்பு தான் இது. மூசிக்கு எல்லாம் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. கிட்டி, அம்மாவுக்கு விஷ் பண்ணிட்டியா? என்ன விஷ் பண்ண? இருங்க, நாங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டுறோம். நைட்டு வந்து இந்த வியூவை காட்ட முடியல. இப்போதான் 8 o'clock ஆக்சுவலி நாங்கள் 8 o'clock கிளம்பலான்னு இருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி வாங்க, வெளில போய் பார்க்கலாமா? நாங்களே இன்னும் பார்க்கல, வாங்க போகலாம். 1 2 3. 1 2 3. நல்லா தர. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்குது. செம்மையாக இருக்கு பாருங்க. ஐயோ கிட்டி, வா வா கிட்டி. செம்ம ஜில்லுன்னு இருக்கு, பார்த்து போடி. வா. பாப்பா பிடிச்சிக்கோ. பார்த்து குச்சி எங்க இருக்கா? பார்த்து ஓரத்துக்கு போய் பார்த்தாங்க. ஃபுல்லா டீ எஸ்டேட். எப்படி இருக்கு பாருங்க. சொட்டக்குட்டி பயங்கரமா இருக்குல்ல. இது என்னமோ சொன்னாங்களே, இது எப்படின்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இது ஏதோ எடுத்துட்டு என்னமோ பண்ண சொன்னாங்களே, கொஞ்சம் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குல்ல வியூ. இங்க பாருங்க, இவங்கள விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நாங்க எங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட வாங்கினது இல்ல. ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்ப்பா. இல்ல இல்ல அப்படியே இருக்காதாமோ. இரு, இப்படி கீழே வச்சுக்கோ. இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் உள்ள.
இப்போ தான் நான் வந்து ரெடியானேன். இப்போ மூசி ரெடி ஆகிட்டுருக்கு, பாப்பாவையும் ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ண டிஃபன் வந்துட்டு இருங்க ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், எக் ரோஸ்ட், பிளெயின், இட்லி, சட்னி, சாம்பார், பால், 2 டீ. நம்ம ரஞ்சித் ப்ரோ வந்து கீழே சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம இங்கே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே வச்சாச்சு, அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு சாப்பிட வேண்டியதான். போகலாமா? போகலாம். என்னம்மா? இதோ போகலாம். கிளம்பிட்டோம். எப்பா நான் வரலப்பா. செக் அவுட் பண்ணிட்டு பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. நைட்டு திரும்ப போயிட்டு பாவம் ஒரு 8 மணிக்கு ரெடியாக சொன்னார். நாங்கள் வந்து 11 மணிக்கு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் திரும்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம் ப்ரோவை. சரி, எங்கே ப்ரோ போகிறோம்? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லாமுடி வியூ பாயிண்ட் போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஃபேமஸான வியூ பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தா இந்த ஏரியாவில் ஃபேமஸான ரிவர், கூழாங்கல் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வால்பாறைனா கூழாங்கல் ரிவர் தான். ஸோ அதை பார்க்க போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஓகே சரி, வாங்க நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ரைட்டில் போகிறோமா? நல்ல முடி வியூ பாயிண்ட் தானா? கீழே போனால் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறீங்களா? இல்லைண்ணா, நம்ம இது பெஸ்ட்டு அங்கே போயிடலாம். ஃப்ரெண்டு வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். ஓகே, மெயின் வியூ பாயிண்ட் ஹைட் நல்லா ஹைட்டாக இருக்கும். செகண்டு அந்த வால் கீழே போகிறது ஃபுல்லாக இதுமாரி தான் நல்லா இருக்கும். ஊட்டியில் அந்த டால்பின் ஹவுஸ் தான் செமையா இருக்கும். என்னது இது அங்க? வியூ பாயிண்ட் தான், டால்பின் ஹவுஸ். ஓ, டால்பின் நோஸ் டால்பின் நோஸ். ஓகே. சார் இங்கே பாருங்க, சூப்பர். கரெக்டாக போட்டுங்க. விசிட் பண்ணுவோம். இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத கொண்டு பண்ணுவோம். இந்த பீப்புள் கசப்பு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். கசப்பு இருக்கும். பழைய ஃபேக்ட்ரி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டணும். அங்கே பார்த்தீங்களா சுற்றி? இப்படி பாப்பா கண்ணாடிங்க உள்ளே இருக்கு, தரேன். பார்த்தீங்களா? நம்ம நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு இப்போ வந்து வியூ பாயிண்ட்டை நோக்கி போகிறோம். வாங்க போகலாம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அது? அப்பா சும்மா லாக்கு தான். டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புவோம். போகலாமா? ஏன்ட்டு தான் இருக்கு. குடுமா, நான் தூக்கிறேன்.
கியூட்டா இங்க பாரு. நடராஜா சர்வீஸ். அது அட்லீஸ்ட் எனக்கு வெயில் இல்லை. ஆமாடா நல்லா இருக்கு கிளைமேட்டு. மழை தூர்ற மாதிரி இருக்கு, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்கு. அப்பா நேற்று நடந்ததுக்கும் இன்னைக்கு இந்த கிளைமேட்டில் நடக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது பாருங்க பாருங்க. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இருங்க நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். டேய் நீங்கள் என்னடா கல் பொறிக்கினே வரீங்க? அதான் சொல்றேன் பத்தியா இடம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா? இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று, அவ்வளோதான். இங்கே தூக்கி வீசிடுவோம் அப்படியே. அங்கங்க ஃபால்ஸ் மாதிரி இருக்குல்ல. வந்து ஒரு ஸ்பாட்டை பார்த்து உக்காந்துட்டோம் கல்லில். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கங்கே இந்த மாதிரி இருக்குதுப்பா. நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணுறது தெரியுது. இதுதான் கூழாங்கல் ரிவரம். மாங்காய் இல்லாதனால பைனாப்பிள். மழை தூரல் வருது. வியூக்காக நிறுத்தலாம். இங்கே பார்த்தீங்களா? ரோஸ் வரியா? மழை வந்துருச்சு. இந்த வியூவில் தான் நம்ம இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ணங்கிட்ட. அதே மாதிரியே வந்துருச்சு. சீட் பெல்ட்டா ஓட்டுறோம். இது இன்னொரு வியூ. இடத்த பார்க்க பார்க்க நிப்பாட்டிடுறோம்பா.
ஓ எப்பா கீழே அந்த சைடா? திரும்பவும் அந்த ஸ்பாட்டை பார்த்தோன்னே நிறுத்திட்டோம். அவங்களும் சிக்கன் சாப்பிடும். போட்டு தரவா? கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கே பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. டேட்னாய், பேரட், டேங்க் கிளீனர், சிக்லெட்ஸ், சில்வர் டாலர் இதெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க. வேறு லெவல் டிராஃபிக் ஜாம் ஊட்டி போகிற வழியில். ஸ்லோவாக ஒரு வழியாக மேலே ஏறி குன்னூரில் வந்து காரை நிறுத்திட்டு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக காரில் தான் இருந்தா என்ன பண்ணுறது, வேறு எங்கேயும் பதுக்கி வாங்க முடியாது. ரெஸ்டாரண்ட்டில், அதாவது அந்த ரெசார்ட்டில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா மிலாடி நபினால் அன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. பக்கத்தில் கேக்கும் எதுவும் பண்ண முடியல, அரேஞ்ச் பண்ண முடியலன்றனால நான் வந்து குன்னூரில் ஸ்டாப் பண்ணி நானும் ரஞ்சித் போவோம் பிளான் பண்ணி அதை வாங்கி நேராக ரெசார்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம வந்து தங்க போகிற ரெசார்ட். இது பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இன். செம குளிர் அம்மா. நம்ம ரூம். சரி போகலாமா? ரூமுக்கு வந்துட்டோம். இது ஒரு பால்கனியா? உள்ள போய் பார்ப்போம். இதுதான் நம்ம ரூம். எங்கே பாருப்பா டெக்கரேஷனு. பா சரியான குளிர். அப்பா நல்லா இருக்குது. சூப்பர். ஃபேனா? ஐயோ என்னையா எங்கேருந்து எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. பால்கனி. இங்கே பார்த்தீங்களா? பார்க்கலாம். அம்மா சாத்திரும். ஏற்கனவே ரொம்ப குளிருது போல. அம்மா இங்கே பார்த்தீங்களா? ஃபுட்டு வந்துருச்சு போல. ஃபுட்டே வந்துடுச்சா? ரீச் ஆன கையோடைய கேக்கை வெட்டிடலாம்னு சொல்லி கேக்கை பால்கனியில் செட் பண்ணி கேக் வெட்டி பர்த்டே ஒரு வழியாக முடிச்சிட்டோம் நாங்கள். ஓகே. சேர்ந்து வெட்டிடி.